உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. யோகோவாரப்பா யோகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. யோகோவாரப்பா யோகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை, ஆமே. கைதட்டி அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆகமா. ஆமே. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆகமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயே எல்ரோயே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆமென். எல்ரோயே எல்ரோயே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு உற்சாகமா நல்லா சேர்ந்து உற்சாகம் பாடுங்கம்மா. உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆகமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா 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 முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை
அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. கரங்களை உயர்த்தி முழு உள்ளத்தோ கரங்களை ரெண்டு உயர்த்தி பாடுங்க. ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் கண்களை மூடி ஆராதிப்பே. நல்ல உள்ள உணர்ந்து எம்மும் ஆர்வமா நல்ல உள்ள உணர்ந்து அன்பு கூறுவே. நல்ல உள்ள உணர்ந்து இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. யோகோவாரப்பா யோகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஆமே யோகோவாரப்பா யோகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ். 10 கட்டளையில முதல் கட்டளை என்னை தவிர வேறொரு தெய்வம் உனக்கு இல்லாமல் போவதாக. நானே உனக்கு கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இதோ இந்த இடத்திலே உங்களுக்கு ஆண்டவராக கடவுளாக உங்களை வழிநடத்துவராக உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த இறைவன் என்பதை இவரே ஒரே கடவுள் இவரே ஒரே தெய்வம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருப்போம். இது வந்து சொல்லப்படுகிறது போல வானகத்தின் கீழும் மண்ணுலகின் மேலும் மனிதன் மீட்பு பெறுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரே நாமம் இயேசுவின் நாமம் என்று திருத்துதர் பணி 4:12 சொல்லுது. திருத்துதர் பணி 4:12 வானகத்தின் கீழும் பூமியின் மேலும் மனிதன் மீட்பு பெறுவதற்காக மனிதன் வாழ்வு பெறுவதற்காக மனிதன் குணம் பெறுவதற்காக மனிதன் மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக எல்லா விதத்திலும் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரே நாமம் இயேசுவின் நாமம். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பரிசுத்தம் நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும் பாவத்தை போக்கும்
பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுக்கே புகழ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத லூக்கா நற்செய்தி 1:37 சொல்வது போல கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி வானுதர் மரியாளுக்கு சொல்லுகிறார். அதெல்லாம் இந்த இடத்துல முடியவில்லை, நடக்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி இருப்பீர் என்று சொன்னார். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, தூதன் சொல்லுகிறது, கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அவரால் முடியாத காரியம் இந்த பூமியிலே ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே ஆகவே என்று சொல்லி செப்பனியா புத்தகத்தில் 4:10 சொல்லப்படுவது போல ஆற்றலாலும் அல்ல நம்முடைய பலத்தாலும் அல்ல, கடவுளுடைய ஆவியினால் ஆகும் என்றது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் கடவுளால் ஆகும், கடவுளால் நடக்கும், கடவுளால் முடியும் என்ற ஒரே நம்பிக்கையில இந்த இடத்துல நீங்க ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதே வேளையில உங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரே மனதோடு ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுக்கும்படியா இந்த வேலை நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில எல்லோரும் முழங்கால் படி போட்டு உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் முழங்கால் படி போட்டு இல்லை நின்று கொள்ளுங்க. யாரும் உட்கார்ந்துருக்க கூடாது. ஒன்று நில்லுங்க, ஒன்று முழங்கால் போடுங்க. ஒன்று நின்றுக்கங்க, ஒன்று முழங்கால் போடுங்க. ஆமாம், இந்த 2 காரியம் தான் செய்யணும். ஒன்று நின்றுக்கங்க, ஒன்று முழங்கால் போடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. உங்களை முழுவதும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த காலை பொழுதுல உங்களுடைய திருப்பாத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாடி வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா 1000 ஆடுகளை போல நாங்கள் நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உள்ளம் குத்துற்றவர்களா இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உடலை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் உயிரை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் உணர்ச்சிகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய அறிவை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய மனதை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய பாவ புண்ணியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கடந்த நாட்களில் செய்த எல்லா பாவங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாமரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களையும், பிறருக்கு எதிராக என் சகோதரன் சகோதரிக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களையும், இந்த இயற்கைக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களையும், கடவுளே இறைவா உமக்கு எதிராக செய்த பாவங்களையும் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு வந்திருக்கிற எல்லா சாபங்களையும், எங்களுக்குள் இருக்கிற எல்லா பில்லி சூனிய கட்டுகளையும், எல்லா ஏவல்களையும், எல்லா மாந்திரிகங்களையும், எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும், எங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு தடையாக இருக்கிற, எனக்குள்ளே தடையாக இருக்கிற, எங்கள் வீட்டிலே தடையாக இருக்கிற, என் குடும்பத்திலே தடையாக இருக்கிற எல்லா சாபங்களையும், எல்லா பில்லி சூனிய ஏவல்களையும், எல்லா கட்டுகளையும், எல்லா மாந்திரியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை அப்பா பிதாவே இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள எல்லாம் விடுதலையாகும்படியா, எங்களுக்குள்ள விடுதலை கிடைக்கும்படியா, பூரண சுகத்தம் கிடைக்கும்படியா, எங்கள் தேவைகள் அனைத்து சந்திக்கும்படியா, அப்பா எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா தடைகளையும், எல்லா பாவங்களையும், எல்லா குற்றங்களையும், எல்லா குறைகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா விதமான உடல் சோர்வுகளையும், எல்லா விதமான உடல் நோய்களையும், எல்லா விதமான பிளவுகள் பிணக்குகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவராய் இயேசு பாதத்தில் இப்பொழுது நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது ஒப்பு கொடுங்க, இப்பொழுது ஒப்பு கொடுங்க. உங்களுக்கென்று எதுவும் இல்லாதபடி, உனக்கென்று எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே சரணம் என்று சொல்லி, ஆண்டவரே ஆண்டவரே உன் பாதம் சரணம் என்று சொல்லி ஆண்டவருக்கான ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க இந்த வேளையில. அப்பா உமக்கு சரணம், அப்பா உமக்கு சரணம், அப்பா உமக்கு பாதம் சரணம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க இந்த வேளையில. ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை சந்தியும், மரியாதை சந்தித்தது போல, அன்னாலை சந்தித்தது போல, மோசேனை சந்தித்தது போல இப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை சந்திப்பாராக. இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உங்களை, கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்களை, வேதனையோடு ஜெபிக்கிற உங்களை
பிரச்சனைகளோடு ஜெபிக்கிற உங்களை, உடல் நோய்களோடு ஜெபிக்கிற உங்களை, பல்வேறு வகையான கட்டுகளிலிருந்து ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் இப்பொழுது இந்த நிமிஷமே சந்திப்பாராக. சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்திலே உடலிலும் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை முழுமையா சந்தித்ததற்காக, ஆண்டவர் உங்களை முழுமையா அமைதியை கொடுத்ததற்காக, ஆண்டவர் முழுமையா விடுதலை கொடுத்ததற்காக, உடல் நோயிலிருந்து மன நோயிலிருந்து ஆண்டவர் உங்களை சந்தித்ததற்காக நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமானவர்களே, இது 118வது வாரமாக நாம் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். இந்த பரிந்துரை ஜெபம், விண்ணப்ப ஜெபம் 118வது வாரமாக நாம் கூடி ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியோடு கூட நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். கண்டிப்பா எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சந்திக்கிறார், எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். எல்லோருக்கும் ஆண்டவர் உடலிலேயோ மனதிலேயோ அல்லது குடும்பத்திலேயோ நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார் என்ற நம்பிக்கையிலே இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு சுகமாக்கும், உங்கள் நம்பிக்கை உங்களுடைய தேவைகளை சந்திக்கும், உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பது போல இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் அற்புதமான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4:19 ஆண்டவராகிய கடவுள் இயேசுவின் வழியாக உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆண்டவராய கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் எல்லா, அருமையான வசனம், உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பதாக பிலிப்பியர் திருமுகத்தில் 4:19 சொல்லப்படுகிறது. ஒரு அற்புதமான வசனம். நம்முடைய எல்லா தேவைகளையும் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை சந்திப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிற இந்த ஜெபத்தை கூட, நம்முடைய விண்ணப்பத்தை கூட, நம்ம பரிந்துரை ஜெபத்தை கூட ஆண்டவர் சந்திக்கும்படியா இந்த நாம் ஜெபிக்கிறோம். திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். மோகன் 37 மலையான்குளம், மோனிகா விகேபுரம், மகேஷ் திருப்பதியபுரம், பேச்சியம்மாள் அம்பலானபுரம், மெர்லின் சேரமாதேவி, மரியா அஜித்தா விகேபுரம், முத்துக்குமார் திருப்பதியாபுரம், நவீன் கல்லிடை, அந்தோணி சிங்கம்பாறை, அனுஜித்தா சாட்டுப்பத்து, இவர்களுக்கெல்லாம் திருமணம் வரம் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட அப்படி திருமண வரத்திற்காக நீங்கள் வந்திருப்பேன் என்று சொன்னால் நீங்களும் ஒப்புக் கொடுங்க, உங்களுடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இந்த வேளையை சந்திப்பார். நம்பிக்கையோடு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு, திருமண காரியத்திற்காக நமக்காக காட்டும் அன்பு மிகப்பெரியது. இம்மாதம் இயேசு கிறிஸ்து மனிதருக்கு ஒளியாய் ஒளிகின்ற மாதம். விண்ணக தந்தையே, முது மகனையே எங்களுக்கு கொடுத்து எங்களையும் முது மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டதற்காக இந்த மாதம் முழுவதும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது ஆட்சியை கண்டேன். ஆமேன், அல்லேலூயா. திருமண காரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி திருமண காரியத்திற்கு ஒப்புக் கொடுங்க. அப்பா, திருமண காரியத்தை ஒப்புக் கொடுச்சோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எங்கள் அம்மே அப்பனே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த புதிய நாளுக்காய், புதிய மாதத்திற்காய், இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த வருடம் முழுதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாகவும், புனித அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாகவும், புனித சவேரியாருடைய பரிந்துரை வழியாகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், அற்புதங்களுக்காய், அதிசயங்களுக்காய், நன்மைகளுக்காய், நலன்களுக்காய் கோடான நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, அந்த நாளிலும் கூட அப்பா, அந்த பாளை மறைமாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பாளை மறைமாவட்ட ஆயர் மேதக ஆயர் அவர்களையும், எல்லா குருக்கள், கண்ணீர்கள், அருட்சோர்கள், குருமானவர்கள், திருத்தொண்டர்கள் அனைவரையும் புனித சபையார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட திருமண வரத்திற்காக எழுதி போட்டிருக்கிற பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா, அவன் திருக்கரத்தால் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அந்த விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பீராக. மனிதன் தனியா இருப்பது நல்லதென்று நான் உனக்கு துணையை ஏற்படுத்துவேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே. அப்பா, திருமண காரியத்துக்காக வருகின்ற பிள்ளைகளை நீர் அப்பா, நீ நல்ல வரனை
கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. புதிய மணமகளையும் புதிய மணமகளையும் அழைத்து வருவீராக. ஆமென். உமது விருப்பப்படி சித்தப்படி ஆண்டவரை உமது விருப்பப்படி சித்தப்படி நடத்துவீராக. ஆமென். வேண்டுதல்களை ஆண்டவரை கேட்கப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் அப்பா அப்பா. இதற்கான தடைகளை எல்லாம் எடுத்து மாற்றுவீராக. ஆமென். அப்பா அந்த திருமண வரத்திற்காக ஆண்டவரே அவங்க எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நல்ல பக்தியுள்ள திருமண மணமகனை காரியத்தை ஆசீர்வதி. பக்தியுள்ள எடுக்கிற மணமகனை முயற்சியில் அழைத்து வருவீராக. ஆசீர்வதி. அப்பா ஆண் அந்த பெண்ணுமாக ஏவாள் சேர்த்து அப்பா வை. ஆதாமுக்கு தடைகளெல்லாம் ஏவாளை நீ தகர்த்து கொடுத்தது போல அப்பா ஆசீர்வதித்து நீர் ஏற்படுத்திய மணமகனை நீ ஆசீர்வதித்து அப்பா. கொடுப்பீராக. ஆசீர்வதி. இவர் வேண்டுதலையும் விண்ணப்பங்களை நீர் செவிசாய்க்க கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆண்டும் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. விசுவாசிப்பதற்கு எல்லாம் கூடும் என்று சொல்ல அன்பின் தகப்பனே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நீங்கள் வேண்டும் போது இறைவனிடம் வேண்டும் போது நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பது விசுவாசிங்கள். அப்படியே நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் கேட்டபடி நீ உங்கள் மனம் விரும்புவதை நான் உங்களுக்கு அருள்வேன் சொன்ன அன்பின் ஆண்டவரே. பிள்ளைகள் மனம் விரும்புவதை அப்பா நல்ல வரனை கொடுத்து புதிய வாழ்வை புதிய வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கொடுப்பீராக. அப்பா வளமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்து. வெற்றியின் ஆவியானவை வெற்றியை கொடுப்பீராக. மகிழ்ச்சியின் ஆவியான மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஆவியானவரை பிள்ளைகளை சந்தித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீ நிறைவேற்றி கொடுக்க கிருபைக்காய் நன்றி செலுத்தி எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கரங்கள் தட்டி பாடுங்க எல்லாரும். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென் ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இந்த திருமண காரியத்திற்காக நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பாராக. ஆமென். அடுத்ததாக குடும்ப அமைதி, ஒற்றுமை, மனமகிழ்ச்சி, மன ஒற்றுமை, பிடித்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்காக கேட்டிருக்கிறாங்க. செல்வராணி அம்மி கொடைக்கானல், சார்லஸ் லண்டன், பிரான்சிஸ் செரமதாவி, பொன் அபினிஷா, முருகேசன், அருள் ஜோசப்பு, ராணி கணேசன் அமெரிக்கா கேட்டிருக்கிறாங்க. தாமஸ், சாந்தி பொன்மன் நகர், சங்கீதா மணமார, மேரி பேச்சம்மாள் வள்ளத்து நம்பிக்குளம், பிரவீன், மரியமிக்கேல் அகசர்பட்டி, மீனா கல்லிடை, ஜெகன், வினிதா சிங்கம்பாறை இவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மன மகிழ்ச்சி, குடும்பங்கள் ஒன்று சேர கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ இந்த வேலை ஜெபம் கேட்கிறாங்க. எல்லோரும் உருக்கமாய் இந்த இடத்துல உங்களுக்கு கூட அப்படி யாராக இருப்பேன் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் கூட அப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்களை ஒப்புக் கொடுங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்கள ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் அந்த குடும்பத்தில் அமைதியை கூட, அந்த குடும்பத்தில் ஒற்றுமையை கூட, அந்த பிள்ளைகள் மத்தியில் மனமாற்றத்தை கூட என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. போற்றுகிறோம், துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. வரை தடையா உள்ள பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்மை வெளியூரில் இருந்து உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா உங்க சமூகத்தில் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. என்ன ஒரு பாவங்களா இருந்தாலும் அதை நீர் மன்னியும் அப்பா. தகப்பன் பிள்ளைக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மாமியார் மருமகளுக்குள்ள வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ள உள்ள வேறுபாடுகள் எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிறு காரியங்களாக இருக்கிறது அதை பெருசாக்கி மனதின் வேற்றுமையாக மாறிக்கொண்டு இருக்கிறது தகப்பனே. அவர்கள் பேசினால் ஒரு நிமிடமே அது நிவர்த்தி ஆகும் தகப்பனே. அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை மன்னியும் தகப்பனே. அவர்களுக்குள் ஒற்றுமையை கொடுப்பீராக தகப்பனே. உம் சமூகத்தில் வந்து மண்டாடி கண்ணீரோடு கேட்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அந்தோனியார், மாதாசு, சேப்பர் எல்லோரும் அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. பிதாவிடம் விண்ணப்பம் வைக்கும் போது அவர்கள் மின்னில் இருந்து ஆசீர்வாதம் தருகிறவர் தகப்பனே. எங்கள் மேல் உள்ள பாவங்களை ஒவ்வொன்றையும் நீர் மன்னியும் அப்பா. அப்பா மனிதன்
இணைத்ததை பிரிக்காது இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறப்பா. கணவன் மனைவிக்குள்ள வேற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைக்குள்ள வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொன்றையும் நீ நீக்கி அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஒற்றுமையை கொடுப்பீராக. அப்படி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. பாவங்களை ஒவ்வொன்றையும் நீர் மன்னியும் அப்பா. இப்படி மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இப்ப இங்க இருப்பவர்கள் கூட உங்கள் குடும்பத்தில் கூட ஒற்றுமையும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் மன சமாதானமும் ஏற்படும்படியாக கூட, பிரிந்து போன குடும்பங்கள் அனைத்தும் ஒன்று சேரும்படியாக கூட, தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானமும் அமைதியும் ஏற்படும்படியாக கூட, இந்த இடத்துல மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு என் குடும்பத்தில் என் கணவன் இப்படி இருக்கிறாரே, அவர் மனம் திரும்ப வேண்டும், அவருக்குள்ளே இருக்கிற குடியில் மரமரம் என்று சொல்லி கூட குடும்பத்துக்கு ஒற்றுமைக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கக்கூடி என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக குழந்தை பெருக்காக ஜெபிக்கிறோம். இசைக்குமுத்து, வால்சியா ஜாய், டெனிஷா சுகப்பிரசவம் நடக்க, சுரேஷ் கண்ணன், ராஜ் ஜெனி, சேதுரை சூசையம்மாள், ராஜா ஸ்டானி, அமல செல்வியா சகாயராஜ், செபஸ்டின் ஜெனிஃபர், வருண் மலர் மற்றும் பழனியம்மா இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் குழந்தை பேர் ஒன்றுக்காக ஜெபிக்கிறோம். இது அந்த இடத்துல கூட அப்படி வந்திருப்பீர் என்று சொன்னால் குழந்தை பேருக்காக உங்களுடைய மருமகளுக்கோ உங்களோட மருமகனுக்கோ மற்றும் உங்கள் வீட்டில் மகளுக்கோ யாருக்காவது இந்த இடத்துல குழந்தை பேர் என்று சொல்லி ஜெபிக்க வந்திருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுங்க. நாம் அந்த வேலை ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நன்றி ஆவியானவரே. அப்பா குழந்தை பேருக்காக ஜெபிக்கிற இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட இந்த பேர்களுக்கு உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிற உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா பேராக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து போகட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எங்க இருந்தாலும், அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, பெயர் சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீ சந்திக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். உன் சந்திப்பு அந்த இடத்துல நடக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா தடைகளை மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். குழந்தையை பெற்றுக் கொடுத்திருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரை மாற்றும்படியா ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை. அது உடல் தடைகளாக இருக்கலாம், அது சாபங்களாக இருக்கலாம் ஆண்டவரை. எல்லாவற்றையும் மாற்றுவீராக, சந்திப்பீராக. தேவனை நீ சந்திப்பீராக, நீ தூய்மையாக்குவீராக. மரியாதை சந்தித்த தேவன், அன்னாளை சந்தித்த தேவன், சாராளை சந்தித்த ஆண்டவர் இப்பொழுது இந்த நிமிஷமே முடியாது என்று சொல்லப்பட்ட, கர்த்தரிக்கு இயலாதுன்னு சொல்லப்பட்டுள்ள, வயது முதிர்ந்து சொல்லப்பட்டுள்ள அவர்களை எல்லாம் சந்தித்து ஆண்டவர் குழந்தை பேரை கொடுத்தார். அதே போல இந்த இடத்தில் கூட முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று சொல்லி கூட சொல்லப்பட்டிருக்கிறே ஆண்டவர் சந்திப்பாராக. இப்போ சந்திப்பாராக. உன் நம்பிக்கை ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராக. உன் ஜெபத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துவாராக. நீ ஏறெடுக்கிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாராக. இப்பொழுதே ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். உடலிலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். உள்ளத்தில் நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது உடல் நலத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜெயபிரகாஷ் குடியிலிருந்து விடுதலை பெற, மதன் கழுத்து புண்ணிலிருந்து விடுதலை பெற, சுப்பிரமணி மனநிலை மாற, நாராயணன் ராஜா குடிநோயிலிருந்து விடுதலை பெற, நான்சி முதுகுவலி, அந்தோனிசாமி கால் எரிச்சல், முத்துலட்சுமி கால் புண், எசைக்க ராஜா கால் ஊனம், பேச்சி அம்மாள் முதுகுவலி, எசைக்க அம்மாள் கேன்சர் நோய், கமலா ஹார்ட் பிரசன்ட், சரஸ்வதி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, ஸ்டீவன், மாணிக்க ராஜா, மேரி பாத்திமா, இக்னேஷ் மேரி, சூசை இவர்களுக்கெல்லாம் ஜெபம் கேட்டுருக்குறாங்க. எல்லோரும் முழங்கால் படி போடுங்க. உடல் நோய்களுக்காக ஜெபம் பண்ண எல்லோரும் முழங்கால் போடுங்க. எல்லோரும் முழங்கால் போடுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உடல் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் தொடும்படியாக ஒப்பு கொடுங்க. உங்களை தொடும்படியாக எல்லாரும் முழங்கால் பட போட்டு உங்களுக்கு கூட உடல் நோய்கள் இருக்குமானா ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஆண்டவரே என்னை தொடும், நானும் இப்படி இருக்கிறேன், நடக்க முடியாம இருக்கிறேன், நீண்ட நாளா இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, வயிற்றுல பிரச்சனையா இருக்குது, என் உடலுடைய இதயத்துல பிரச்சனையா இருக்குது, என் மார்பகம் பிரச்சனையா இருக்கிறது. ஆண்டவரே நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், என்னை சந்தியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் பிதாவே, என்னை சந்தியும் ஆவியானவரை சந்தி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் உங்க நோய்களை ஒப்பு கொடுத்து, உங்க வேதனைகளை ஒப்பு கொடுத்து, உங்க கஷ்டங்களை ஒப்பு கொடுத்து, உங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா விதமான நோய்களையும் பிளவுகளையும் மனத்தாங்களையும் ஒப்பு கொடுங்க. நோய்களுக்கு அடிப்படை காரணம் பிணக்கு, பேசாம இருப்பது, போட்டி பொறாமையோடு இருப்பது, வைராக்கியமாக இருப்பது. அந்த வைராக்கியத்தெல்லாம் கலந்து போடுங்க இந்த வேளையில. அந்த வைராக்கியம், போட்டி, பொறாமை, பகை உணர்வு எல்லாவற்றையும் மாற்ற சொல்லுங்க. ஆண்டவரே என்னை
சந்தியும், இயேசுவே என்னை சந்தியும், ஆவியானவரை சந்தியும், உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியா, உடல் நோயிலிருந்து ஆண்டவர் சந்திக்கும்படியா, ஆண்டவரை என்னை தொடர்ந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடர்ந்து சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லுங்க, பிடிவாதமே கேளுங்க, இப்பொழுது எனக்கு விடுதலை வேணும், இந்த நிமிஷம் எனக்கு விடுதலை வேணும், நான் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு எனக்குள்ள என்ன தடை இருக்குது, விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு எனக்குள்ள என்ன பாவம் இருக்கு, ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னி. ஒவ்வொருத்தரும் வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, என்னை சந்தின்னு சொல்லுங்க, என்னை சந்தின்னு சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நானே உனக்கு நலமளிக்கும் ஆண்டவர் சொன்னேன், என் காயங்களை உன்னை சுகமாக்குன்னு சொன்னேன், இப்பொழுது இந்த நிமிஷமே உடல் இருக்கிற நோய்கள் அனைத்தையும் விலக்கி கொடுக்கிற ஆண்டவர், இப்பொழுது இந்த நிமிஷமே உடலுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, நலத்தை பெற்றுக் கொள்ளுங்க, மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுங்க, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது பெற்றுக் கொள்வதற்காக நன்றியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா ஆமென், சத்தமா சொல்லுங்க ஆமென். அது வந்து மிக மிக முக்கியம். ஆமென் சொல்ற காரியத்தை வச்சு தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஆமென் சொல்ல நடக்காது. அப்படி சொல்லி முடிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் வரும், அந்த வார்த்தை வரும் பொழுதுதான் அது திருச்சி போகும் உங்களுக்குள்ள இருந்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறோம். பிரகாஷ் வெளிநாட்டு வேலை, கணேஷ், திவ்யரசி, ராஜன், அஜிதா, தினேஷ்குமார், பவுல் விண்ணரசு, நிர்மலா சேவியர், முத்துலட்சுமி, ஜெரால்டு, பிரகாசராஜா, தேவி, பபிதா, லூர்தி மெர்சி, சுமதி, இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட அப்படி வேலை வாய்ப்புகள்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கரங்களை உயர்த்திக்கங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணுங்க, வேலை வாய்ப்புகள் ஜெபம் பண்ணுங்க. போற்றுகிற தகப்பனே, உம்மை துதிக்கிற தகப்பனே, நன்றி நன்றி தகப்பனே. உம் சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வேலை வாய்ப்புக்காக உம் சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, வேலைகளை நீர் ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பீராக தகப்பனே. அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக தகப்பனே. அதற்கு தடையா வருகிற எல்லா காரியங்களையும் நீர் விலக்கி போடும் தகப்பனே. உங்கள் பாவங்களெல்லாம் வர தடைகளா இருந்தாலும் அதனை உம் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிறு வேலையிலிருந்து நாங்கள் முன்னேறுவோம் என்று நம்பிக்கையோடு அந்த வேலை செய்யும்போது அந்த வேலையை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. இப்படி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. சிறு பிள்ளைகள் சிறு தொழிலா இருந்தாலும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. விண்ணில் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக அப்பா. அவர்கள் பட்டப்படிப்பு படித்திருந்தும் வேலை இல்லையே, எனக்கு ஏற்ற வேலை இல்லையே என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணோக்கி பாருந்தவப்பனே. அவர் வேலையை நீர் நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அந்த வேலையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த வேலையில் இருக்கும்போது அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக அப்பா. எந்த தடைகள் வந்தாலும் அதிலிருந்து அவர்களை விலக்கி விடாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை ஒரு சமூகத்தில் முன்னும் மனதோடு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. MBBS வேலை பார்த்தாலும் சரி அப்பா, டிரைவராக இருந்தாலும் சரி தகப்பனே, அவர் செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில வேண்டிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இதை இங்கே ஜெபித்திருக்கிற உங்களுக்கும் நான் வாசித்தப்பட்ட உங்கள் இந்த பெயர்களுக்கும் ஆண்டவர் தன் தடைகளெல்லாம் நீக்கி நிரந்தர வேலை கொடுக்கும்படியாகவும் புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியாகவும் சம்பள உயர்வு கிடைக்கும்படியாகவும் செய்கிற வேலைகளே ஒரு அமைதியும் மனசமாதானம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுப்பாராக. இயேசுவுக்கே புகழ். பொருளாதாரம், வீடு, நிலம், தொழில், கடன் இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்காக கேட்டிருக்கிறாங்க. இயேசுவே அமைதி தாரன்னு சொல்லி நான் பேர் வாசிக்க இயேசுவே அமைதி தாரன்னு எல்லாரும் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுங்க? இயேசுவே அமைதி தாரும். சங்கீதா இயேசுவே அமைதி தாரும். செல்வம் இயேசுவே அமைதி தாரும். ஆபிரகாம் இயேசுவே அமைதி தாரும். தெய்வக்கனி இயேசுவே அமைதி தாரும். புஷ்பா இயேசுவே அமைதி தாரும். கார்மேல் ராஜன் இயேசுவே அமைதி தாரும். ஜோஸ்பின் இயேசுவே அமைதி தாரும். முகேஷ் இயேசுவே அமைதி தாரும். இசக்கியம்மாள் இயேசுவே அமைதி தாரும். தாமஸ் இயேசுவே அமைதி தாரும். கண்ணன் இயேசுவே அமைதி தாரும். அந்தோனி ராஜம் இயேசுவே அமைதி தாரும். ஷேக் இயேசுவே அமைதி தாரும். டேனியல் இயேசுவே அமைதி தாரும். மைக்கேல் இயேசுவே அமைதி தாரும். சுப்பையா இயேசுவே அமைதி தாரும். இந்த இடத்துல கூட பொருளாதாரத்திற்காக வந்திருப்பேன் என்று சொன்னால், புதுசாக வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் என்று சொல்லி வந்திருப்பேன்னு சொன்னால், அந்த வீட்லேயே நிலத்திலேயே பிரச்சனை இருப்பேன் என்று சொன்னால், மற்றும் செய்கிற தொழிலில், வியாபாரத்தில்,
விருத்தி அடையணும், நல்லது நடக்கும் என்று சொல்லி வந்திருக்கீங்கன்னா, கடன் வாங்கிக்கிட்டு கடன் கொடுக்க முடியாமல், கடன் கொடுத்தவர்கள் திரும்ப நமக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்குப்பானா, அவர் எல்லோரையும் ஆண்டவர் இந்த வேளையில் சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபங்களையும் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. எல்லாரும் கரங்க தட்டி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். அப்பா எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நாம் ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபிக்கிறோம், பரிந்துரை ஜெபம் வைக்கிறோம் 11லேருந்து 1 மணி வரையும். இதே போல் இந்த இடத்துல கூட நாம் இந்த 11 மணிலேருந்து 12:30 வரை நாம் விண்ணப்ப ஜெபம் வைக்கிறோம், பரிந்துரை ஜெபம் வைக்கிறோம். ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கிறார் என்ற சாட்சியமாக நாங்கள் வாசிக்கிறேன். அக்குலியாமிர்லின் வைராவிகுளம், நற்சுகம் பெற்றமைக்காய் நன்றி, வேலை கிடைத்தமைக்காய் நன்றி, குடும்ப சமாதானத்திற்காக நன்றி, பேரில் வென்றதற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ரெனால்டு தெசலோனிக்கேயர் எழுதியிருக்கிறாங்க, திருமண வரத்திற்காக நன்றி, குடும்ப சமாதானத்திற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நற்சுகம் பெற்றமைக்காய் நன்றி, ஆன்மீக நலனுக்காய் நன்றி, தேவலயத்திற்கு வேலை கிடைத்தமைக்காய் நன்றி, தொழில் முன்னேற்றத்திற்காக நன்றி, மன அமைதிக்காய் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்குமார். அடுத்ததாக திருமண வரத்திற்காக நன்றி, குழந்தை பாக்கியத்திற்காக நன்றி, சுகப்பிரசவத்திற்காக நன்றி, நற்சுகம் பெற்றமைக்காய் நன்றி, அழகின் தொல்லை அகன்றதற்காக நன்றி, மன அமைதிக்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. பொன் அபினேஷா சிவந்திபுரத்தில் எழுதியிருக்கிறாங்க, வேலை கிடைத்தமைக்க நன்றி, குடும்ப சமாதானத்திற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. கோயில் ராஜா அடைய கருங்குளத்தில் எழுதியிருக்கிறாங்க, வேலை கிடைத்தமைக்க நன்றி, நல்ல இல்ல அமைந்திருக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ரியன் வீக்கு பத்தன் எழுதியிருக்கிறாங்க, நற்சுகம் பெற்றமைக்க நன்றி, ஆன்மீக நலனுக்காக நன்றி, குடும்ப சமாதானத்துக்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. மணிகண்டன் வீக்கி பிரதன் எழுதியிருக்கிறாங்க, அறுவை சிகிச்சை வெற்றியாய் என் அம்மாவுக்கு முடித்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. முருகன் முத்துலட்சுமி சிவந்திபுரம், திருமணவரம் சுகுமார் ஐஸ்வர்யா திருமணம் நடைபெற்ற நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. சிவா சுந்தரி பரமதேசன் எழுதியிருக்கிறாங்க, சோதனைகள் வென்றதற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. வெங்கடேஷ் சத்யா டானாவில் எழுதியிருக்கிறாங்க, வேலை கிடைத்தமைக்காய் நல்ல வேலை கிடைத்தமைக்காய் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. விக்டோரியா நாலாம் கட்டளை எழுதியிருக்கிறாங்க, சுகப்பிரசவத்திற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ஜெய்சி வைராவி குலத்தில் எழுதியிருக்கிறாங்க, சோதனைகளை வென்றதற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. பாக்கியம் மேலச்சாவல் எழுதியிருக்கிறாங்க, சுகப்பிரசம் பிரியாவிற்கு சுகப்பிரசம் கிடைத்த நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ஆர் மதன் சேரமதி எழுதியிருக்கிறாங்க, நற்சுகம் பெற்ற மயக்க நன்றி, அறுவை சிகிச்சை வெற்றியாய் முடிந்த நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. மீனா கல்லடைக்குறிச்சி எழுதியிருக்கிறாங்க, திருமணத்திற்காக நன்றி, மனமாற்றம் அடைந்ததற்காக நன்றி, நிறைவேறதற்காக நிறைவேற நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. சகாய வினோத் சிங்கம்பரம் எழுதியிருக்கிறாங்க, திருமண வரம், குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம் கிடைத்த நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை வெற்றி அப்படி நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நல்ல இல்ல அமைந்ததற்காக நன்றி, நிறைவேறதற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் போடுவோம், நம் மாண்பியர் பாடுவோம். மகான் புயருவருமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவோ பெருக. புதிய நியம முறைகள் வருக, புலங்கள்
உதவி பெருக பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நம்புங்கள் ஜெபியுங்கள், நல்லது நடக்கும்.